திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழே சுரத்தான் போராட்டம் செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தாரித்துக் கொண்டு வெள்ளை கூறுதான் ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் என்ப ஊற்றுக்கு அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பிதாவே, ஆட்டுக்குட்டியே, தூய ஆவியே, தூய சோத்திரம், காண மகிமை, வேலன் வல்லமை என் அண்டைக்கும் உம்முடையவே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் நாசர் கொண்டு நின்றவர்கள், யாசித்தாலும் போசித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி அவர்கள் பசியடையார், இனி அவர்கள் தாகமடையார், வெயிலாயினும் அனலாயினும் வேதனையாயினும்
இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சிறை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகிப்போ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடு மேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கருவீரையாற்ற பரிசுத்தரோடு, கருவீரையாற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன்னிதியில் வாழிடுவே, ஏழையா பொன்னிதியில் வாழிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசு
இயேசுவோடு அகமகிழ்வே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முயற்சியிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. முயற்சியிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கியத்தை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கியத்தை நினைக்கையிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாள் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாள் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவனாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஸ்தோத்திரம். கனப்படுத்தி நாம இறுதி சடங்கை செய்யணும். ஆகவே தேவ பிரசனம் ஆராதனை வேளையில் விசுவாசிகளும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உறவுகள் இங்கே அதிகமாக ஐயா உறவுகள்லாம் அதிகமாக கிறிஸ்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் அவர் கிறிஸ்தவர், இங்கே கிறிஸ்தவர்கள்லாம் அதிகமாக நீங்கள் அமைதி இந்த ஆராதனையில் கனப்படுத்தும் போது, ஐயாவுடைய சரீரத்தை கனப்படுத்தும் போது, ரட்சிக்கப்படாத புறஜாதியிலிருந்து வரும்போது அவங்களே ஒரு பயம் உண்டாகும். எல்லாம் நாம் கனத்தோடு செய்ய வேண்டும்.
ஆகவே நான் சொல்லுகிறதை கவனிங்கள். இப்பொழுது ஐயாவுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த இறுதி நேரத்தில் எல்லாரும் இந்த சேரில் வந்து வரிசையாக உட்காரணும், பிள்ளைகள்லாம் உட்காரணும். அவரோடு கூட பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த பாடியை சுற்றி உட்கார்ந்து நாம் அந்த இறுதிச் சடங்கை நம்ம பிள்ளைகளை வந்து கனப்படுத்தணும். பிள்ளைகள் அங்கங்கே இந்த ஆராதனை வரையில் நிற்கக்கூடாது. பிள்ளைகள் இந்த பெட்டிக்கு சுற்றிலும் சேர் போட்டிருக்கு, அங்கே வந்து நீங்கள் அமருங்கள். எத்தனை பேர் இந்த இறுதிச் சடங்கை ஐயாவை கனப்படுத்தி இந்த கடைசி இந்த இறுதி நாளை அவரை கனப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்போது யாராவது வந்து செவி அழுதால் ஸ்தோத்திரம், அதை உடனே அந்த ஆறாவது நேரத்தில் பெண்கள் வந்து ஊழியக்காரங்களோ அல்லது விசுவாசிகளோ அதை அமர்த்தி அவங்கள உட்கார வைக்கணும். எல்லாம் ஒழுங்குகரமாக செய்யப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்பொழுது வந்து 2 பேர் நம்முடைய ராமநாதபுரத்திலிருந்து பொன்முடி பாஸ்டர், ஆஃபீஸரில் அரவிந்த் 2 பேர் வந்து ஜோம் பண்ணும்படி உங்களை அனுப்பி கேட்டு. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே ஐயா இருதராஜ ஐயாவுடைய அடக்க ஆராதனையை கத்திரது நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இருதராஜ ஐயாவை கத்திரது பூமியிலே ஆண்டவரே நீ வைத்த நாட்களுக்காக வருடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் கத்திரக்குள்ளே கடந்து வர பண்ண கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஐயாவை புரிந்திருக்கிற அப்படி பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் நீர் அவளை வழிநடத்த முடியாமல் செபிக்கிறோம். அப்பா கிருபை செய்ய இந்த அடக்க ஆராதனையை ஆண்டவரே அருமையான தாயாருக்கு எப்படி மகிமையாய் நடத்தி முடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறோம், அதே போல் ஐயாவுக்கும் மகிமையாய் இந்த அடக்க ஆராதனை செய்து முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனை மகிமையாக நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா உறவினர்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்ள எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஐயாவை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து அவர்களை ஏற்ற வேலை வந்தபோது ஆண்டவரே அவர்களை ரட்சித்து ஆண்டவரே சபையிலே சாட்சியாக, உலகத்தில் சாட்சியாக, குடும்பத்திற்கு சாட்சியாக நீர் வைத்து ஆண்டவரே உடைய நேரம் வந்தபோதோ உடைய சமூகத்தில் நீர் எடுத்துக்கொண்டீர். மோடு கூட இருக்கும்படியாக நீர் அழைத்து கொண்டீரையா. அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரிந்து வாழ்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. சகல ஆறுதலின் தேவனானவர் எல்லாரையும் ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அடக்க ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே பொறுப்படுத்த நடந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே. அல்லேலூயா. நான் கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த ஒரு தாயார் இறந்து விட்டாங்க. அந்த தாயார் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை பண்ணார்கள். ஆனால் அந்த அம்மா இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்க உறவுகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட நான் மரித்தால் நான் போற சபையார் வந்து தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இறந்துருக்கிறாங்க. அப்ப இறுதி காலத்திலே அவங்க சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்க பிள்ளைகள்லாம் ஊரையும் தள்ளிட்டு கிறிஸ்தவர்கள் சரி செய்யட்டும் அப்படின்னு அவங்க சொன்னார்கள். நாங்கள்
நல்லா பாடி நல்லா பெட்டி செய்து அந்த தாயாரை அடக்கம் பண்ணணும். அந்த அடக்க ஆராதனை அவ்வளவு மகிமையா இருந்தது, எல்லாம் ஒழுங்குகரமா இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிராமமே வாயில கை வைக்கிற அளவுக்கு இப்படியும் ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த அடக்க ஆராதனை செய்வார்களா? இன்னைக்கு பாடியை தூக்கிட்டு போகும்போதே தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒழுங்குகரமா செய்யப்பட வேண்டும். ஏன்னா கடைசி இந்த சரீரத்தை கனப்படுத்தி நாம் கொண்டு போய் நாம் அடக்கம் பண்ண வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாருக்குள்ளையும் ஒரு மரணம் எல்லாருக்கும் உண்டு. அதாவது மரணத்தை காணாதபடி உயிரோடு இருப்பவன் யார்? மரணத்தை காணாதபடி ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே இந்த வேளையில ஸ்தோத்திரம் பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் உறவுகள் எல்லாரும் வந்து இந்த இறுதி ஆராதனையை பங்கெடுத்து இதை நம்ம மகிமையாய் கொண்டு போய் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிற ஜெயக்குமார் பாஸ்டர் ஐயாவை குறித்து ஒரு சாட்சி சொல்வார். இது 4 நாள் 2019 ஆரம்பித்த நாள் முதல்ல ஐயாவை தெரியும். அவருடைய வீட்டில் தான் முதலாக ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய வீட்டை திறந்து கொடுத்திருந்தார். அந்த நாளிலிருந்து அவர்கள் என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருந்தார். அந்த நாட்களில் நான் வந்த பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கூட திரும்பவும் ஃபோன் பண்ணி, ஐயா ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவருடைய இந்த இறுதி நாளை காணும்படியான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு தகப்பனை போல நான் எப்பயுமே அவரிடத்துல பேசும் பொழுதெல்லாம் ஒரு தகப்பனை எப்படி கூப்பிடுவார்களோ அது போல தான் நான் அவரிடத்துல, அப்பா எப்படி இருக்கீங்க என்று விசாரிப்பேன். கடந்த நாட்களில் நான் அவரை சந்தித்த நாட்கள் எல்லாம் அம்மாவோடு கூட இருந்தார். அம்மாவோடு இருந்த பொழுதெல்லாம் அவர் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருந்தார். தாயாருடைய மரணத்திற்கு பின்பாகத்தான் அவர் கொஞ்சம் மனது பேதலித்தவராகவே இருந்தார். ஆனாலும் அவருடைய ஜெபம் எல்லாமே நானும் என் மனைவியும் எப்படி கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருந்தோமோ அதுபோல என்னுடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டிருக்கிறார். சில நாட்களில் ஐயாவிடத்தில் சொல்லுவேன், அவருடைய பிள்ளைகள் வராதபடிக்கு சில நேரத்தில் தடைபட்டு இருக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், ஐயா நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க, நீங்கள் அவரிடத்துல கெஞ்சி கேளுங்க, நிச்சயமாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு நாள். அதன்படியே அவர் போய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி, கர்த்தரை தேடி வாங்கப்பா, நான் உயிரோடு இருக்கிற நாட்கள்லேயே நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி தடைப்பட்டிருந்தவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்தார். எங்களுடைய ஆலயம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது அப்பா ரொம்ப வயோதிபத்தில் இருந்தபடியினால் சர்ச்சு கட்டும்போது மேலே சர்ச்சை கட்டும்படியான சூழ்நிலை இருந்தது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி ஏறி வருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதனால் நாங்கள் அதை எவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமோ அப்படி செய்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஐயாவை கூப்பிட்டு வச்சு, ஐயா நீங்கள் ரேண்டமாக நடந்து பாருங்கள், நீங்கள்லாம் மேலே வரதா இருந்தால் மேலே வந்து இப்படி கட்டலாம், இல்லைன்னா வேறு விதமாக கட்டலாம் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை சொன்னபோது அவர் சர்ச்சு படிக்கல இல்லாதபடிக்கு ரேம்ப் மாதிரி செய்திருந்த போது அவர் நடந்து வந்து விட்டு, எங்களுக்கு இதுதான் சுலபமாக இருக்கு ஐயா, இப்படியே கட்டுங்க அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆலயம் கட்டப்பட்டு அவர் மேலே ஏறி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் வியாதி படுக்கையிலே படுக்கிறதுக்கு முன்பாக வரையிலும் எந்த நாளுமே தடைவிட மாட்டார். ஆராதனையில் வந்து அவ்வளவு பலகீனத்திலும் வந்து ஆராதனையை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு தான் போவார். வெறுமனே வரமாட்டார். ஒவ்வொரு முறையும்
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய வீட்டில் நாங்கள் வீட்டு கூட்டம் நடத்தும் போதெல்லாம் ஊழியத்தை நேசித்து எப்படி அம்மா இருக்கும்போது ஊழியத்திற்கென்று கொடுத்தார்களோ அதுபோல அவரும் மனப்பூர்வமாக ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஐயாவுடைய இந்த வாழ்க்கையை காணும் பொழுது அவருடைய ஆரம்ப காலத்தில் அன்புதாஸ் ஐயா இருக்கும் பொழுது சந்திக்கப்பட்டதாக அடிக்கடி சொல்லுவாங்க. அதன் பின்பாக அவர்கள் இந்த பகுதியிலிருந்து திருப்பூர் பகுதியில் கடந்து வந்து அவர்கள் அநேக நாட்கள் இந்த இடத்துல ஒரு கிருபாசன ஊழியம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த தாயரும் தகப்பனும் இந்த நாட்களிலே கடந்து போயிருக்காங்க. அவருடைய ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்பட்டது. அதன்படியே அந்த இடத்துல வந்து அவர்கள் ரட்சிப்புகள் நடத்தின அன்புதாஸ் ஐயாவை கொண்டு ஐயா வேதமாணிக்க ஐயாவை கொண்டு அந்த இடத்துல ஒரு கிருபாசனம் தொடங்கப்பட்டது. இந்த நாட்களில் அந்த இடத்துல சபை அமைவதற்கு அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் செய்த ஜெபத்தினுடைய பலனை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து ஐயாவுடைய இருதயம் என்ன சிந்தித்ததோ அதை அவர்கள் பிள்ளைகள் புரிந்து கொண்டு தேவனை அவர்கள் தாயாரும் தகப்பனாரும் எப்படி மகிமைப்படுத்தினார்களோ அதுபோல் அவர்களும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதனால அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனை மீண்டுமாய் இருக பற்றி கொண்டு அவர்களுடைய வழிகளை பின் சென்று வந்தால் நிச்சயமாகவே அவர்கள் அடைந்த ஒரு நல்ல பரலோக ராஜ்யத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களுடைய சாட்சி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாய் மாறணும். ஒரு நாள் இது போல் ஐயா சொன்னது போல ஒரு அருமையான ஒரு அடக்க ஆராதனையை இந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செய்து இந்த நாட்களில் அடக்கம் செய்ய இருக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். வந்திருக்கிற அநேகர் தேவனை அறியாதவர்கள் வந்திருந்தால் இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அழுது புலம்பி கஷ்டப்பட்டு எங்க போறாங்களோ அப்படின்னு தெரியாம கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் நிச்சயத்தோடு இந்த சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்ய இருக்கிறோம். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்ற நல்ல நிச்சயத்தோடு நாங்கள் இந்த சரீரத்தை இந்த நாட்களில் அடக்க செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தேவன் தாமே ஆதரவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது ஆனந்தூரிலிருந்து வந்திருக்கிற வளன் பாஸ்டர் ஜெர்மன்படி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய ஜீவன் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்வுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஆண்டவரே அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவர்கள் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதலில் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடந்து சென்றிருக்கிற ஐயாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயாஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றாக ஓடுகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்து அவருடைய வாழ்க்கையில் வந்த உத்தரவுகள் பாடுகள் கஷ்டங்கள் கடைசி நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர் பட்ட பாடுகளை எல்லாம் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திர இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து அடக்க ஆராதனை கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவர் இவர்கள் பிரிவு நிமித்தமாக துக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகள் ஆண்டவர் மருமக்கமாறு ஆண்டவரே ஸ்தோத்திர பேர பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவர்களை எல்லாம் நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகள் கடந்து செல்வதாக சாட்சிகள் மூலமாக அனைவரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்திற்கு வருகிறவர்கள் யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. உண்மை அறிகின்றேன் ஐயா அறிந்த இயேசுவை அறிந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது போல கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாவது ரட்சிப்புக்குரியவைகளை அறிந்தால் நலமாயிருக்குமே. வருகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த
இந்த நலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது அரசு மங்கலத்திலே ஊழியர் செய்கிற மகிமையின் கூடாரத்தில் ஊழியர் செய்கிற ஏசாஸ் பாஸ்டர் ஒரு வேத வசனத்தை வாசிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 லாஸ்ட் வரை. அன்னையின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்கு நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்போது சமூகத்தினுடைய தினேஷ் ஒரு ஜெபம் பண்ணும்படி. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை திருப்பிங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ கத்தை அனுப்புகிற செய்திங்க. ஆண்டவரே, நேற்று நேரம் வரும்பொழுது நீர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கப்பா. கொடுத்ததான பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஆறுதலை உண்டாக்குவீராக. ஐயா, போன வழியில் ஆண்டவரை தொடர்ந்து பற்றிக்கொள்ள கத்திர அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆடக்காரதனை ஆண்டவரே உலகத்திலே முடிவு வரைக்கும் ஆளுகை செய்து நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்கு ஏற்ற நம்முடைய வார்த்தைகள் கடந்து வர கத்திர அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மாற்றத்தை உண்டாக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. ஐயம் பகலும் நித்தியமா. ஐயம் பகலும் நித்தியமா. அண்டே உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதித்தாத்திரம் உம்மை இன்னும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதித்தாத்திரம் உம்மை இன்னும் என்றும் துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்கும் போது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனை துதிப்பதற்கு தேவ சாயலாக தெய்வ மனிதனை படைத்தார். ஆகவே இந்த அடக்காரவனுடைய நடந்து கொண்டிருக்கிறது. பாடல் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிறவர்கள் நீங்கள் மாலையை போட்டுவிட்டு அமைதி காத்து இந்த அடக்காரதில் நாம ஐயாவுடைய சரீரத்தை கனப்படுத்தும்படி நீங்கள் அமைதி காக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சென்னையிலிருந்து வந்திருக்கிற பலன் பாஸ்டர்
கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவன் ஐயாவுடைய மரணத்தை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக மக்கள் இங்க இருக்கிற சொல்லி நினைக்கிறபடி அவர் கல்லறையோட வாழ்க்கை முடிஞ்சு போறதில்லை. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அந்த சராசரிகளை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்களை அவர் வரும்போது முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த ஐயா ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்கு மரித்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்று ஒரு நீதிமான் மரிப்பது போல ஒரு பரிசுத்தவான் மரிப்பது போல மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிக் ஹோப் உண்டு. மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீதிமான் மரணத்தில் நம்பிக்கையுள்ளவன். ஏன்னா ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மட்டும்தான் இந்த உலகத்தில் திறந்திருக்கிறது. மற்ற எல்லாருடைய கல்லறை மூடியா இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர். இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் கொடுத்தவர். நம்மையும் உண்டாக்கி ஜீவன் உயிர் தந்தவர். அவர் உயர்த்தின ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். சொல்லுமா, இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாள்
நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நொடியிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. சத்தமான குரலிலே சொல்லலாம். இந்த ஊர்ல இந்த உலகத்துல கர்த்தர் இந்த குடும்பத்தை ஐயாவோட குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஐயாவை ரட்சித்தார், அவருடைய துணைவியாரை கர்த்தர் ரட்சித்தார், கற்ப பிறப்பாகிய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தார். அந்த குடும்பத்திலிருந்து ஊழியத்திலையும் ஊழியம் செய்யும்படியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்யும்படியாக பரலோகத்தில் உள்ள தேவர்களை பிரித்து எடுத்தார். இந்த குடும்பத்துக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும் இனிமேல் அவர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தரை உயர்த்தி நாம் என்ன பாட போகிறோம்? அல்லேலூயா. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அதை ஒருவர் இந்த உலகத்தில் சிந்திப்பதில்லை. அவனுடைய பைபிள் வசனம் சொல்கிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்களுடைய படுக்கைகளை இழைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர் இழைப்பாடி கொண்டிருக்கிறார். இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து, நம்முடைய சாபத்துக்காக மரித்து, துக்கங்கள் வியாதிகள் பலவீனங்களுக்காக மரித்து, மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை, முழு அகிலத்தில் உள்ள மனித சமுதாயத்தை மீட்கும்படியாக வந்தார். ஐயா குடும்பத்தை இயேசு ரட்சித்தார். அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என்ன தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என்ன தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 ஒரு சில நிமிடம் இப்பொழுது எந்திரிச்சு ஒரு சரணத்தை பாடி நம்ம கர்த்தரை கனப்படுத்தி நம்ம ஆராதிப்போம். எல்லாருமே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்கார சகோதரிமார்கள், அநேக கர்த்தருடைய விசுவாசிகள் இந்த உறவுட பந்தில வந்திருக்கீங்க. தேவனை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya கரம் பிடித்து நடத்துவார் கண்மலைமே நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலைமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே கொண்டாடுற கிருபை இந்த இடமே பரிசுத்தரே முகத்தோடும் துக்க இருதயத்தோடும் அழுகையோடு இருந்த சீசர்களோடு இயேசுதாமே கூட இருந்து நடந்து சென்று அந்த இருதயத்தில் இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி கொழுந்து விட்டு இரும்படியா செய்தார். உங்களுடைய உள்ளங்களையும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மட்டுமே உங்களை ஆற்றி தேற்ற முடியும். உங்களுடைய இருதயங்களை பலப்படுத்த முடியும். ஆறுதலை சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதனால இரண்டு கரங்களை மேலே உயர்த்தியாமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்தத்தை வைத்து ஆராதிக்கிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை